இந்த பெஹல்காம் அட்டாக்குக்கு அப்புறம் நம்ம நாடு அவங்கள திருப்பி அடிக்குமா? இந்தியா பாகிஸ்தான் வாராக வர வாய்ப்பு இருக்கா? சைனாவுடைய ரோல் என்ன? சைனா ஏதாவது பிளே பண்ணுவாங்களா? பாகிஸ்தான் பக்கம் சாய்வார்களா? இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ட்ரீட்டி இருக்கு. அதை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். பாகிஸ்தான் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஷிம்லா அக்ரிமெண்ட்டை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்றாங்க. ஸோ அதனால என்ன பாதிப்பு? ஒருவேளை நம்ம டேமை கட்டினாலும் அதை நாங்கள் நியூக்ளியர் பாம்பை வச்சு கூட அடிப்போம். வணக்கம், இஸ்ரேல் ஜவசிங். இந்த 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காஷ்மீரில் உள்ள பெஹல்காமில் 5 டெரரிஸ்ட், அப்பாவி டூரிஸ்ட் 26 பேர் இறந்திருக்கிறார்கள். 5 டெரரிஸ்ட் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது எல்லாரையுமே வேதனைப்படுத்தியிருக்கு, உலகமே கண்டித்திருக்கிறது. சரி, இந்த பெஹல்காம் அட்டாக்குக்கு அப்புறம் நம்ம நாடு அவங்கள திருப்பி அடிக்குமா? கண்டிப்பாக திருப்பி அடிக்க போகுது. அது எவ்வளோ நாள் கழித்து அடிக்கும்? சாதாரணமாக ஹிஸ்டாரிக்காக பார்த்தா எவ்வளோ நாளில் அடிக்கலாம்? அடுத்தது, இது இந்தியா பாகிஸ்தான் வாராக வர வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி வந்துரும்போது சைனாவுடைய ரோல் என்ன? சைனா ஏதாவது பிளே பண்ணுவாங்களா? பாகிஸ்தான் பக்கம் சாய்வார்களா? அதற்கு அடுத்தது, நம்ம நாடு பார்த்திங்கன்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் ட்ரீட்டி இருக்குது. அதை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்பு வரும்? ஏன்னா அவங்க ஏற்கனவே இது வந்து இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பாதிப்பு வரும்? நம்ம நாட்டுக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு வருமா? அதற்கு அடுத்தது, பாகிஸ்தான் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஷிம்லா அக்ரிமெண்ட்டை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்றாங்க. ஸோ அதனால் என்ன பாதிப்பு? நம்ம நாட்டுக்கு எதுவும் பாதிப்பு வருமா? ஸோ இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதலாவது பார்த்திங்கன்னா, இந்த 22ஆம் தேதி பெஹல்காமில் டூரிஸ்ட், அதாவது காஷ்மீரில் இப்போ பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் சீசன், ஒரு 26 பேரை 5 டெரரிஸ்ட் வந்து கொன்றிருக்கார்கள். அது பார்த்திங்கன்னா அந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் ஒன்று நடக்க தான் முடியுமா, இல்லைன்னா குதிரையில் போகலாமா. ஸோ ஒரு பெஹல்காம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல் ஏரியா. காஷ்மீரே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். அதில் பெஹல்காம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இடம். ஸோ நிறைய டூரிஸ்ட் போகிற இடம். ஸோ திடீர்னு வந்துட்டு அது பக்கத்தில் காட்டு பகுதியிலேருந்து வந்து ஒரு 5 டெரரிஸ்ட் வந்து அடிச்சிருக்காங்க இவங்கள. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாவம் எத்தனையோ அதை வெறும் ஆண்களாக இது பண்ணியிருக்காங்க. அவங்க மனைவி முன்னாடி, குழந்தைகள் முன்னாடி இவர்கள் இறந்திருக்கிறார்கள். உடனடியாக நம்மளுடைய ஆர்மிலாம் உடனே உள்ளே ஓடி இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அவங்க அந்த அட்டாக்கை முடிச்சுட்டு அந்த டெரரிஸ்ட்டு திருப்பி காட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸில் அதில் 3 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்கெட்சை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் பாகிஸ்தானி நேஷ்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனால் என்னென்ன அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு? முதலாவது பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டிலேருந்து அதை கண்டிச்சிருக்கோம், உலகமே கண்டிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கோழைத்தனம். அதாவது இது டூரிஸ்ட் என்ன பண்ணாங்க? டூரிஸ்ட் தான் அவங்களுக்கு வருமானம் கொடுக்குறதே. ஸோ அவங்கள போய் அட்டாக் பண்ணது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது. உடனடியாக நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா காஷ்மீர் போயிட்டார். இன்றைக்கு வந்துட்டு நம்மளுடைய ஆர்மி உடைய ஜென்ரலும் காஷ்மீர் போயிருக்காரு. இந்த சூழலில் இமீடியட்டாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ணது என்னென்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்றது என்னென்னா, 1960 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ட்ரீட்டி. வேர்ல்டு பேங்க் வந்து இதை புரோக்கர் பண்ணாங்க, இந்த ட்ரீட்டியை. ஸோ இது பிரகாரம் அந்த இண்டஸ் ஹிமாலயன் ரிவர்ஸு, அதையே வந்துட்டு ஈஸ்டர்ன் ரிவர்ஸ், வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அது என்னென்னா ரவி, பியாஸ், சட்லஜ், இந்த 3ம் இந்தியா யூஸ் பண்ணிக்கும். வெரஸ் வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து ஜீலம், இண்டஸ், செனாப், அந்த 3ம் பார்த்தீங்கன்னா 80% வந்து பாகிஸ்தானுக்கு போகணும். ஸோ நம்ம அங்கே டேம்லாம் கட்டக்கூடாது. ஸோ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் பாகிஸ்தான் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இந்த 3 நதிகளை நம்பி இருக்குது. ஸோ நம்ம நாட்டு வழியாக வந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு அரேபியன் சி போயிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த ட்ரீட்டியை விட்டு வெளியில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதனால் பாகிஸ்தானுக்கு என்ன பாதிப்பு? முதலாவது பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டியில் விட்டு வெளியில் வந்தாலும் நம்மளால் தண்ணியை நிறுத்த முடியாது, உடனடியாக நிறுத்த முடியாது. ஏன்னா நிறுத்தணுன்னா டேம் கட்டணும்னா அட்லீஸ்ட் ஒரு 6-7 வருஷம் எடுக்கும். அப்போது இருக்கிறத வச்சு ஏதாவது நிறுத்தினாலும் நம்ம சைடு ஃப்ளட் ஆகும். அப்போது இமீடியட் இம்பேக்ட்ன்றது கிடையாது. அதே சமயத்தில் லாங் டேர்ம் இம்பேக்ட் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அவங்களுக்கு அங்கே போகும். தண்ணி திறந்து விடுறது, இந்த வழியாக போகிறது. ஸோ
அப்போது அவங்க பாகிஸ்தான் அதனால தான் இமீடியட்டாக அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார். அதாவது வார் மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம், சும்மாலாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுடைய நியூஸ் பேப்பர் டான், ட்ரிபியூன் அந்த பத்திரிகைகள்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு ஒருவேளை நம்ம டேமை கட்டினாலும் அதை நாங்கள் நியூக்ளியர் பாம்பை வச்சு கூட அடிப்போன்ற அளவுக்கு அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மளை பொறுத்தவரை இமீடியட் இம்பேக்ட்ன்றது என்னென்னா, ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது. அப்போ அவங்க அக்ரிகல்ச்சர் அந்த வாட்டர் ஃப்ளோ டிலேவாக போகிறதோ ஏதோ ஒன்றுனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்பர் அந்த அக்ரிகல்ச்சர் தான் அஃபெக்ட் ஆகும் ஒழிய நம்மளால் தண்ணியை இமீடியட்டாக பிடிச்சிலாம் வைக்க முடியாது. ஏன்னா பிடிச்சா இந்த சைடு ஃப்ளட் ஆகும். அதே சமயத்தில் லாங் டேர்ம் இம்பேக்ட், ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், என்ன பண்ண போகிறாங்களோன்னு. அது கண்டிப்பாக லாங் டேர்ம் இம்பேக்ட் இருக்க போகுது. ஸோ பாகிஸ்தானை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு இமீடியட்டாக ஏர் ஸ்பேஸ் எல்லாம் நாங்கள் இனிமேல் இந்தியன் ஃப்ளைட்ஸ் எதுவும் எங்கள் வழியாக பறக்கக்கூடாதுன்னு. ஸோ இதோடைய இம்பேக்ட் என்னென்னா, நம்ம இப்போ கொஞ்சம் சுற்றி இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ராவல் ஒரு சிலதெல்லாம் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளைட் காஸ்ட் கொஞ்சம் ஏறலாம். நம்ம சைட்லேருந்து இமீடியட்டாக அவங்களுடைய எம்பசி ஸ்டாஃபை குறைக்க சொன்னோம். ஸோ அவங்க சைடு நம்ம எத்தனை நம்பர் சொல்கிறோமோ அவங்களும் நம்மளுடைய எம்பசி ஸ்டாஃப் அங்கே இருந்தவங்கள அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்தது விசாஸ் பார்த்தீங்கன்னா 2 விதமான விசா இருக்குது. ஒன்று ஜென்ரல் விசா, இன்னொன்று சார்க் விசான்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஸ்பெஷல் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன். ஸோ இந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்தவங்கள 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க சைடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சைடும் அதையே அவங்களும் ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியர்கள் அங்கே நிறைய கல்யாணங்களுக்கெல்லாம் போனவங்கலாம் இப்போ திரும்பி வர வேண்டியதாக இருக்குது. அதற்கடுத்தது லாங் டேர்முக்கு சில நாட்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம சைடு அவங்க சைடும் அதே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இன்றைக்கி நம்ம ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ்கிட்டையும் இமீடியட்டாக நீங்கள்லாம் பாகிஸ்தானிஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், விசாவில் வந்திருப்பாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா அவங்க ஹெல்த் டூரிசம்காக இங்கே வருவாங்க. ஸோ அவங்களெல்லாம் விசாவை கேன்சல் பண்ணி இந்த மாத கடைசிக்குள்ளே திருப்பி அனுப்பிச்சிட போகிறோம். அதே மாதிரி நம்ம இந்தியன் டூரிஸ்ட் அந்த சைடு போனவங்கள அவங்களும் இந்த மாத கடைசிக்குள்ளே அவங்க விசாவை கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்புகிறாங்க. நம்ம இமீடியட்டாக வாகா பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் வந்துட்டு அந்த வாகா பார்டரில் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போக முடியாது அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டோம். அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இனிமேல் எந்த ட்ரேட் இதுவும் வரக்கூடாது, இந்தியாவுக்கு எந்த ட்ரேடும் கிடையாது அப்படின்னு அவங்க சைடு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்தது அவங்க பார்த்தீங்கன்னா ஷிம்லா அக்ரிமெண்ட்டையும் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிம்லா அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 1972 பார்த்தீங்கன்னா ஷிம்லாவில் அப்போது நம்மளுடைய பிரதமரான இந்திரா காந்தி அம்மையார் இருந்தாங்க. அவங்க சைடு பார்த்தீங்கன்னா புட்டோ இருந்தார். ஸோ இந்த அக்ரிமெண்ட் எதற்கு அப்புறம்னா பாகிஸ்தான் உடைய அந்த ஈஸ்ட் பாகிஸ்தானை நம்ம லிபரேட் பண்ணிட்டோம். அதுதான் பங்களாதேஷாக பிறந்துச்சு 1971 டிசம்பரில். ஸோ அதற்கு அப்புறம் இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட்டு என்னென்னா, இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்க கூடாது, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், தேர்ட் பார்ட்டியை இன்வால்வ் பண்ணக்கூடாது, பைலேட்ரலாக என்ன பிரச்சனைனாலும் நம்ம தீர்த்துக்கணும், இப்போ இருக்கிற லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அந்த பகுதிக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளுக்குள்ள ஒரு பார்டர் இருக்குல்ல, அதை அப்படியே வச்சுப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணிப்போம், அதை தாண்டக்கூடாது அப்படின்றது தான் அந்த அக்ரிமெண்ட்டு. சரி, உடனடியாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஷிம்லா அக்ரிமெண்ட்டை விட்டு வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெம்பரரியாக. இது எதற்காக அவங்க சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா நாங்கள் இனிமேல் தேர்ட் பார்ட்டியை இன்வால்வ் பண்ணுவோம் காஷ்மீர் இஷ்யூவில் அப்படின்னு. ஸோ இதனால் நமக்கு எதுவும் ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ட் பார்ட்டியை எல்லா வாட்டியும் யுனைடெட் நேஷன்ஸில் அவங்க இதை குரல் எழுப்புவாங்க, காஷ்மீர் பிரச்சனைன்னு. ஸோ இது வந்துட்டு ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த எல்லை லைனை இனிமேல் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்க சைட்லேருந்து அட்டாக் வரலாம்னு. இன்ஃபேக்ட் கொஞ்சம் கிராஸ் ஃபயரிங் ஆரம்பிச்சிருக்கு அந்த பார்டரில். பட்டு இது ஏற்கனவே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கார்கில் வார் 1999 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சைடு இன்ட்ரூட் பண்ணிட்டாங்க. அதற்கு அப்புறம் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார். நம்ம சைடு திருப்பி அவங்கள அடித்து விரட்டிட்டோம். ஸோ இது எப்போ நடந்துச்சு, ஷிம்லா அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் தானே வருது. ஸோ அவங்க ஏற்கனவே ஷிம்லா அக்ரிமெண்ட் எல்லாம் பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணதா தெரியல. அதனால் இப்போ நாங்கள் ஷிம்லா அக்ரிமெண்ட்டு வெளியில் போகிறோன்னு சொல்கிறதுனால நமக்கு எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது. சரி, அடுத்தது வந்துட்டு இப்போ இந்தியா ஸ்ட்ரைக் பேக் பண்ண போகிறோமா? கண்டிப்பாக பண்ணுவோங்க. ஏன் கண்டிப்பாக பண்ணுவோன்னா, ஹிஸ்டாரிக்காக பாருங்கள், 2016 செப்டம்பர் மாதம் 18 ஊரியில் ஒரு அட்டாக் நடக்குதுங்க. 19 பேர் மிலிட்ரி கான்வாயை மிலிட்டன்ஸ் அட்டாக் பண்ணி அவங்க இறக்குறாங்கங்க. அதற்கு பதிலடி நம்ம அப்போ தான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொன்னோம். அது எப்போ நடந்துச்சுன்னா செப்டம்பர் 28 11 நாள் கழித்து நடந்துச்சு.
ஸோ அதுக்கு முன்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கலையா, அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோதும் நிறைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. பட் இதை பொறுத்தவரை இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு இந்த ஊரி அட்டாக்குக்கு இமீடியட்டாக வருது. ஸோ 11 நாள் கழிச்சு. அதற்கு அடுத்தது பாருங்களேன், புல்வாமா அட்டாக் February 14, 2019. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 44 சிஆர்பிஎஃப் ஜவான் அவங்கள வந்துட்டு ஒரு சூசைட் பாம் மூலமாக அட்டாக் பண்ணுறாங்க மிலிட்டன்ஸு. அதற்கு பதிலடி எப்போ கொடுத்தோன்னா February 26, 12 நாள் கழிச்சு. அப்போ தான் பாலக்கோட் ஸ்ட்ரைக் அப்படின்னு, ஸோ டீப் பாகிஸ்தானில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறோம். ஸோ 11 நாள் ஒரு வாட்டி, 12 நாள் ஒரு வாட்டி. ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் ப்ரெஷர் இருக்கும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர். ஸோ ஏற்கனவே நிறைய பேர் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு. ஸோ அதை விடலாம் இது ரொம்ப மோசமானது. காரணம் என்னன்னா சிவிலியன்ஸு 26 பேர், அதில் 25 பேர் இந்தியர்கள், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நேபாளி. ஸோ சிவிலியன்ஸை அடித்தது வந்துட்டு ரொம்ப 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 தப்பு அவங்க. ஸோ கண்டிப்பாக திருப்பி அட்டாக் பண்ண தான் போகிறோம். ஸோ அது எவ்வளோ நாள், மேக்ஸிமம் 11 12 நாளுக்குள்ளே நம்ம இந்தியா இப்போ ஸ்ட்ரைக் பேக் பண்ண போகுது. சரி, இப்போ இந்தியா ஸ்ட்ரைக் பேக் பண்ண உடனே அவங்க திருப்பி அட்டாக் பண்ணுவாங்களா? அவங்க அட்டாக் பண்ணால் இது இந்தியா பாகிஸ்தான் வாராக வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா முதலாவது அவங்க திருப்பி அட்டாக் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. இதை எதை வச்சு சொல்கிறேன், புல்வாமா அட்டாக்கு அப்புறம் நம்ம பாலக்கோட் ஸ்ட்ரைக் பண்ணுறோம். அது எப்போ? February 26. இமீடியட்டாக பாகிஸ்தான் சைட்லேருந்து 6 இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டை திருப்பி அடிக்கிறதுக்காக தான் நம்ம அபிநந்தன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சைட்லேருந்து, ஸோ நம்ம சைடு போகுது நம்ம ஃப்ளைட்ஸ், அதில் 2 சுட்டுடுறாங்க. அதில் இருந்தால் அபிநந்தன் விழுந்துடுறாரு. ஒருவேளை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அபிநந்தனை ஹேண்ட் ஓவர் பண்ணலைன்னு வைங்களேன், ஏன்னா அப்போ எலெக்ஷன் வேறு டியூ 2019 மேலே பயங்கரமான பப்ளிக் ப்ரெஷர் ஆகிருக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக மிலிட்ரி அடிச்சிருப்பாங்க, இது ஃபுல் ப்ளோன் வாராக இருக்கும். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இம்ரான் கான் அவர்கள் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக இருக்கார். இம்ரான் கானை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்மியை பகைச்சிக்கிட்டு இருந்தவர். அவருக்கும் ஆர்மிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் போல்டான டெசிஷன் எடுக்கிறாரு. அபிநந்தனை திருப்பி அனுப்புகிறாங்கங்க. எங்களுக்கு சமாதானம் தான் வேணும், ஆனால் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோன்னு இம்ரான் கான் ஒரு மெசேஜ் கொடுத்து 6 இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணிட்டு போகும்போது தான் இந்த ஃபைட் நடக்குது, டாக் ஃபைட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிறது ஷெபாஸ் ஷெரீஃப். ஷெபாஸ் ஷெரீஃபை பொறுத்தவரை இம்ரான் கான் மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லாம் கிடையாது. இம்ரான் கானே பவர் இல்லாமல் இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு, ஏன்னா மிலிட்ரியை பகைச்சனால. பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தான் ஆர்மி தான் ஆல் பவர்ஃபுல்லுங்க. காஷ்மீர் இஷ்யூலலாம் அவங்க தான் டெசிஷன் எடுப்பாங்க. எப்போ ஆர்மி டெசிஷன் எடுக்கிறாங்களோ ஆர்மியை பொறுத்தவரை சண்டை போடுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்ட்ரைக் பேக் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம திருப்பி ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அப்போ அவங்க திருப்பி அடிப்பாங்களா? ஏதோ ஒரு இடத்துல நிற்கணும்ல. அதை நிற்கிறதுக்கு அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் தேவை. நம்ம சைடை பொறுத்தவரை நம்மளது சிவிலியன் கண்ட்ரோல், நம்ம பிரதமர் முடிவு எடுப்பார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மி முடிவு எடுப்பாங்க. ஆர்மியை பொறுத்தவரை ஆல்வேஸ் வார் மாங்கரர்ஸ் அப்படின்வாங்க. அவங்களுக்கு சண்டை தான் அவங்களுடைய பொழப்பு. ஸோ இப்போ அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் பாகிஸ்தானை பொறுத்தவரை. ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான் பத்திரிகை டான் அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க மினிஸ்டர்ஸ்லாம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக அவங்களாம் ஆர்மி சொல்கிறத அவங்க பேச முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்தியா நிறைய இடத்துல அடிக்க போகிறாங்க, நாங்கள் வந்துட்டு வைடு ஸ்பெக்ட்ரமில் திருப்பி அடிப்போம். வைடு ஸ்பெக்ட்ரம்ன்ற வார்த்தை டேஞ்சரஸ் வார்த்தை. அதை பாகிஸ்தான் ட்ரிபியூன்ற பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்கன்னா, வைட் ஸ்பெக்ட்ரம்னா நியூக்ளியர் ஆப்ஷனும் உண்டு அப்படின்னு. நம்மை பொறுத்தவரை நோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியர், அதுதான் நம்ம பிரின்சிபல். நம்ம ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் இதை வச்சு அடிக்க மாட்டோம், யாராவது அடித்தா திருப்பி அடிப்போம். ஸோ அவங்க வந்து வைடு ஸ்பெக்ட்ரம் அந்த இது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா எங்களை பொறுத்தவரை நிறைய இடத்துல அடிக்க போகிறாங்க, நாங்களும் சிவிலியன் எல்லாம் அடிப்போம் அப்படின்றாங்க. அவங்க எத்தனை அடிப்பாங்களோ அத்தனை நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன, எங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நாங்களும் கண்டம் பண்ணுறோம் பெஹல்காம் அட்டாக்கை, இன்னசென்ட் டூரிஸ்ட்டை கொன்னது தவறு, அதை நாங்கள் கண்டம் பண்ணுறோம். அதே சமயத்தில் நாங்கள் இன்வால்வ் ஆயிருக்கோன்னு ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க, எங்களை நம்பலைன்னா இன்டர்நேஷ்னல் மீடியாவுக்கு ப்ரூஃப் கொடுங்க நாங்கள் இன்வால்வ்டுன்னு. நம்மளுடைய இது என்ன இல்லை, வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா அவங்க 2 பேர் பாகிஸ்தானி நேஷனல்ஸ். பாகிஸ்தானை பொறுத்தவரை சிவிலியன்ஸு ஒன்றும் இல்லை, அங்கே மிலிட்ரி வந்துட்டு ஐஎஸ்ஐ, நம்மளுடைய ரா மாதிரி அவங்களுடைய ஐஎஸ்ஐ. ஸோ அவங்களுடைய பிரதமருக்கே தெரியாமல், ஏன்னா ஐஎஸ்ஐன்றது ரொம்ப இண்டிபெண்ட், ஆர்மி கீழே வரும், அவங்களுடைய பிரதமருக்கே தெரியாமல் இது நடந்திருக்கலாம். அதாவது அவங்க சப்போர்ட், அட்லீஸ்ட் ஒரு மாரல் சப்போர்ட்டாவது கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மிலிட்டன்ஸ்க்கு. சரி, இப்போ என்ன வார் வருமா?
வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தணும். கண்டிப்பா நம்ம இப்ப ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அவங்க திருப்பி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ, ஏதோ ஒரு இடத்துல நிக்கலன்னு வைங்களேன். ஏன்னா 2மே நியூக்ளியர் கண்ட்ரீஸ். 2 கண்ட்ரீஸ் கிட்டயும் நியூக்ளியர் பாம்ப்ஸ் இருக்கு. ட்ரெடிஷனல் ஃபைட் அப்படின்னா, நம்ம வந்துட்டு அவங்கள ஒரு சில நாட்கள்ல முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டிஃபென்ஸோட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஏற்கனவே நம்மளுடைய வார் பார்த்தீங்கன்னா 3 வார் நடந்திருக்குங்க. 1965ல, 1971ல, 1999ல 3மே நம்ம தான் கம்ஃபர்டபுளா ஜெயிச்சோம். ஸோ ட்ரெடிஷனல் இது ஒரு இஷ்யூ கிடையாது. அதே சமயத்தில அது வந்து ஒரு நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரி. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாவும் ஹேண்டில் பண்ணணும். அதே சமயத்தில நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றோன்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணாம இருக்கிறதும் தவறு. ஏன்னா அப்புறம் திருப்பி அட்டாக் நடக்கலாம். இன்னசென்ட் டூரிஸ்ட் இறந்திருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா, காஷ்மீருக்கு இது எவ்வளோ பாதிப்ப குடுக்க போகுதுன்னா, டூரிஸ்ட் சீசன் மொத்தம் ஏற்கனவே 90% கேன்சல் பண்ணிட்டாங்களாம். யாராவது இனிமேல் காஷ்மீருக்கு டூரிஸ்ட்ன்னு போவாங்களாங்க? ஏன்னா, இப்ப காஷ்மீருக்கு மெயின் வருமானம் டூரிசம். அதுல இந்த டைம் தான் மெயினான டைம். சம்மர் சீசன். ஸோ இந்த டைம்ல இந்த அட்டாக் நடந்தது பார்த்தீங்கன்னா, இப்ப காஷ்மீரே ஒரு மயான பூமி மாரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காஷ்மீரை பொறுத்தவரை காஷ்மீரி மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க? நேத்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அந்த பார்ட்டிலருந்து பயங்கரமான புரொட்டஸ்ட்டு, பந்த் வேற வச்சாங்க. என்னன்னா, "ஏன் இந்த மாரி டூரிஸ்ட்ட அட்டாக் பண்ணீங்க? எங்களுக்கு எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நம்ம இந்தியா வந்துட்டு திருப்பி ஸ்ட்ரைக் பண்ணணும்." இந்த மாரி. ஸோ காஷ்மீர்ல அட்லீஸ்ட் அன்னைக்கு நேத்து அந்த புரொட்டஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் அந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு இந்த இந்த டெரரிசத்த கண்டெம் பண்றாங்க. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஹாஸ்டல்ஸ்ல அதாவது காஷ்மீர்ல இல்ல, மத்த இடத்துல காஷ்மீரி ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் த்ரெட்டன் பண்றாங்க. ஒரு சிலர் இப்ப பயந்தடிச்சு ஓடுறாங்க, அட்டாக் பண்றாங்கன்னு ஒரு சில நியூஸ் ஐட்டம் வருது. அது மிக மிக தவறு. காரணம் என்ன? யாரோ 5 மிலிட்டன்ட் பண்ணனால, காஷ்மீரி ஸ்டூடண்ட்ஸ் அங்கங்க அவங்க படிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. பல இடத்துல இருக்காங்க, பல ஸ்டேட்ல. அவங்கள அட்டாக் பண்றது ரொம்பவே தவறு. இதே மாரி தான் 1984ல பார்த்தீங்கன்னா, இந்திரா அம்மையார் அசாசினேட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய பஞ்சாபீஸ எத்தனையோ பேர பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணாங்க. சிலர கொன்றார்கள். எவ்வளோ ஒரு கொடுமை! யாரோ ஒருத்தர் பண்ண தவறுக்காக மொத்த இதையும் அட்டாக் பண்றது தவறு. ஸோ அந்த மாரி நம்ம பண்ணாம பார்த்துக்கணும். காஷ்மீரி ஸ்டூடண்ட்ஸ் அவங்க படிக்க வந்திருக்காங்க. அங்கங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரி, இப்போ சைனாவுடைய ரோல் என்னவா இருக்குங்க? இந்த மாரி இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் ஒரு வேள சண்டை வந்துச்சுன்னா, சைனாவுடைய ரோல் என்ன? சைனாவை பொறுத்தவரை இந்தியாவும், பாகிஸ்தானும் சண்டை போட்டுக்கிட்டா, அவங்க பாட்டுக்கு அமைதியா தாங்க இருப்பாங்க. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நீ என்னன்னா சண்டை போட்டுக்கோ அப்படின்றது அவங்களுடையது. ஏன்னா, இத எத வச்சு சொல்றேன்னா, 1965 வாரா இருக்கட்டும், 71 லிபரேஷன் பங்களாதேஷே அதாவது ஈஸ்ட் பாகிஸ்தான லிபரேட் பண்றோம். அப்பயும் சைனா அமைதியா தான் இருந்தாங்க. பங்களாதேஷ அவங்க ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ, அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில, நம்ம பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் அங்க அட்டாக் பண்ணி அத ஒருவேளை ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க, இது நல்ல தருணம். ஏன் பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர நம்ம இப்ப புடிச்சிடக்கூடாது. மொத்த காஷ்மீரையும் நம்ம சைடு கொண்டு வந்துரக்கூடாதுன்னு. ஆனா, அத மட்டும் டெஃபினிட்டா சைனா அப்போஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அதில பார்த்தீங்கன்னா, ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சைனாலருந்து நேரா அரேபியன் சீக்கு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியா அவங்க வந்துட்டு சைனா, பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் அப்படின்னு ரயில்வேஸ், ஹைவேஸ்ன்னு ஏகப்பட்ட பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2019 பிப்ரவரி மாசம் இந்த புல்வாமா அட்டாக் நடக்குது. அதற்கப்புறம் நம்ம பாலகோட் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் நெறைய இந்த ஃபைட்டிங்லாம் நடக்குது. அவங்க சைட்ல இருந்து ஒரு 6 இடத்த நம்ம அடிக்கிறாங்க. நம்ம திருப்பி அடிக்கிறோம். இதெல்லாம் டைம்ல பார்த்தீங்கன்னா, சைனா அமைதியா தான் இருந்தாங்க. எதுவுமே இன்வால்வ் ஆகல. 2 பேரும் பேசி தீர்த்துக்கோங்க, பேசி தீர்த்துக்கோங்கன்னு ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்க. அதே சமயத்தில அந்த வருட கடைசில இந்த புல்வாமா அட்டாக்லாம் வந்ததுக்கப்புறம், இதுதான் சரியான தருணம். பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர நம்ம புடிக்கணும் அப்படின்னு நம்ம சைட்ல இருந்து கவர்ன்மென்ட் சீனியர் மினிஸ்டர்ஸே பேச ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாதங்கள்லயே லடாக் புடிச்சாங்க. லடாக்ல ஒரு சில பகுதிகள அவங்க சைட்ல இருந்து புடிச்சுட்டாங்க. இதற்கு காரணம் என்ன? ஏன்னா, நீங்க பாகிஸ்தான் ஆக்கியூபைட் காஷ்மீர் சைடு ஏன்னா நாங்க ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்க இனிமேல் லடாக் சைட கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு. அதற்கப்புறம் கடந்த 5 வருஷமா பார்த்தீங்கன்னா, நம்ம அத பத்தி தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். லடாக்ல ஒரு சில பகுதிகள் அவங்க திருப்பி விட்டுக் குடுப்பாங்க. இந்த மாரி பேச்சுவார்த்தை போய்க்கிட்டு இருக்கு. ஸோ சைனாவை பொறுத்தவரை டைரக்ட்டா இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் வார் வந்துச்சுன்னா, அவங்க இன்வால்வ்லாம் ஆக மாட்டாங்க. அதே சமயத்தில
பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் சைடில் நம்ம ஏதோ பிடிக்கிறோம், இதை சாக்கா வச்சு இந்த இஷ்யூவை வச்சு பிடிச்சா கண்டிப்பாக சைனா இன்வால்வ் ஆகும். சரி, நம்ம நாட்டை பொறுத்தவரை இந்த அட்டாக்குக்கு அப்புறம் ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டாங்க. ஸோ எல்லா பார்ட்டிஸுமே அப்போசிஷன் பார்ட்டிஸ் உட்பட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுங்க, ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஒரு சில அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி. இந்த மாதிரி டூரிஸ்ட் வர டைமில் இவ்வளோ பெரிய அட்டாக் நடக்குதுன்னா எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரெக்கி பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே வந்து அந்த இடத்த பார்த்துருக்காங்க அந்த மிலிட்டன்ஸ் இந்த அட்டாக்குக்கு முந்தைய ஒரு சில நாட்கள். ஸோ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில அப்போசிஷன் பார்ட்டிஸ் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் எல்லா கட்சிகள், அதே மாதிரி எல்லா மக்கள், ஸோ மொத்த இந்தியாவும் இப்போ என்ன நினைக்குதுன்னா, ரொம்ப ரொம்ப தவறு, அந்த 5 டெரரிஸ்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு, அப்பாவி டூரிஸ்ட்டை கொன்றிருக்கார்கள், ஸோ அதற்கு கண்டிப்பாக ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் மொத்த நாடும் ஃபீல் பண்ணுது. அதே சமயத்தில் அந்த பதிலடி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மெஷர்டாக இருக்கணும், கரெக்டான இருக்கணும், அக்ரவேட் பண்ண விட்டுறக்கூடாது. அக்ரவேட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் வாராக வாய்ப்பு இருக்குது. இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னவோ அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.